ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க அப்படியே இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்க்கலாம். இட்லி ஊற்றிட்டேன். இப்போ இது பண்ணணும். இப்போ சட்னி அரைச்சிட்டு கடகனை ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு இப்போ நான் காலையிலே இட்லி சட்னி கொடுக்க போகிறேன். மதியானத்துக்கு பிரிஞ்சி செஞ்சுட்டேன். சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒர்க் இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் சிம்பிளாக செய்யணும், கடற்கன்னு செய்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பிகளே தங்கச்சிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க. லைஃப்பில் 1000 கஷ்டம்லாம் மைண்டில் போட்டுக்காதீங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை, புரியுதுங்களா? கஷ்டம் வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி, அந்த மாதிரி அதில் ஒரு புள்ளி தான் நம்மளுக்கு கஷ்டம்னு நினச்சிக்கணும். அந்த புள்ளிகளை தாண்டி நம்ம கோலத்தை மாதிரி போட்டு முடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. குழந்தைங்கள பாருங்கள், குழந்தைங்க தான் முக்கியம். அவங்களுக்கு நல்லா அட்வைஸ் சொல்லுங்கள். வாழ்க்கையோட இயற்கையை எப்படி வாழணும், வாழ்க்கை எப்படி வாழணும் சொல்லி கொடுங்க. இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டுது. சொன்னால் கூட காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஏதோ அவங்கள நம்ம கொடுமை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க நம்மளை எப்படியோ. தப்பு செய்கிறவங்கள தட்டி கொடுக்குறவங்களாம் நல்லவங்க. நம்ம செய்யாத அது செய்யாதுன்னு சொன்னால் நம்மளை கெட்டவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம அம்மா சொல்கிறது தான் வேத வாக்கு நம்ம வாழ்ந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாம் நடந்துக்கிறாங்க. வாங்க சட்னி அரைச்சிட்றேன் கடகடன்னு. சீக்கிரம் அரைச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். அதனால் கடகடன்னு அரைச்சிட்றேன். டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால் சீக்கிரம் அரைச்சிடணும். அரைச்சிட்டேன். இப்போ நல்லா தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். இட்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அப்படியே வாங்க நம்ம இயற்கையோடு பேசுவோம். காலையிலே பிரிஞ்சி செஞ்சுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. அதனால் செய்வோன்னு செஞ்சேன். நல்லா சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிங்களா? டீயை குடிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நான். ஓகே நல்லா பளிச்சுன்ற வருஷமே டல்லாக தெரியுதுங்களா? இப்போ தான் குப்பை வண்டி வருது. இருக்க குப்பையை போட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நாட்டிலலாம் இப்போ ரொம்ப கெட்டனை பிடிச்சவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. மற்றவங்க சந்தோஷம் இருந்தால் பிடிக்க மாட்டேன். அதுக்குள்ளே அங்கே இங்கே சொல்லி கதை சொல்லி என் குடும்பத்தையும் பிரிச்சுறாங்க. அதை புரிஞ்சுக்கிறவங்க தப்பாக புரிஞ்சு நல்லவங்களே கெட்டவங்களாம் நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேது. நானும் எவ்வளோ நல்லது சொல்லி பார்த்தா கூட ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு வாழ்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் தாளிச்சிடலாம். தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சிம்பிளாக மட்டும் நைட்டு டிஃபன் தான் ஊற்றுவேன். துணி துவைக்கணும், வேலை இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்களா, முழிச்சுன்னுக்கிறாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தாளிச்சிட்டோம். இப்போ இட்லி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு ஊற்ற வேண்டியதுதான். அதே போல் யாரையும் ரொம்பவும் நம்பாதீங்க. உங்களோட சொந்த விஷயங்கள், குடும்ப விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க. நல்லவங்க போல் நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க. கடைசியாக நம்ம குடும்பத்தை அழிக்கிறவங்க அவங்க அப்படியே ஒன்று தானே கேட்பாங்க.
அவங்களுக்கு நம்மளுக்கு எதனா ஒரு விரோதம் வந்துச்சுன்னா அப்படியே ஒப்பிப்பாங்க. ஏப்பா உன்னை பற்றி அது சொன்னா, உன்னை பற்றி இது சொன்னான்னு நம்ம சண்டை போடுறதுக்கு முந்தான நாள் வரைக்கும் என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்படியே சேர்த்துறாதீங்க. என்னன்னா என்ன எட்டக்கையிலே வச்சுக்கோங்க. அவங்களால குடும்பம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, குடும்பத்தை அடிக்கிறவங்களாம் கிட்ட சேர்க்காதீங்க. நம்ம குழந்தைங்க தான் முக்கியம். என்னதான் ஊராமட்டு குழந்தைங்க ஊட்டி வந்தாலும் நம்ம குழந்தை பார்த்தா தான் நாளைக்கு நம்ம குழந்தைங்க பார்க்குங்க. அதுங்க சொல்லிக் கொடுங்க, நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க, நல்லதுன்னு நினைங்க. நம்ம குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்தை வச்சு எது வருதோ அது நிலைக்காது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்னு சொல்கிறாங்களா, அதுமாரி நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் மற்றவங்க அது சொல்கிறாங்க, நம்ம சொல்லியே இருந்தாலும், நம்ம நெறிங்களை பற்றி தப்பாகவே சொல்லியிருந்தாலும் நம்ம அது மற்றவங்க வந்து சொல்லணும் ஏற்றுக்கூடாது. சரி விடுங்கன்னு தனிப்பட்ட முறையில் கேட்டணும், எல்லா இடத்துலையும் கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. சூப்பராக இருக்குது சட்னி. உப்பு கொஞ்சம் தண்ணி எடுத்து போட்டுறேன். ஓகே, சிம்பிளாக முடிச்சு. வாங்க சாப்பிடலாம், வாங்க. நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கடமையை கரெக்டாக செய்யுங்க. நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல, யார் காலையிலையும் விட தேவையில்ல. அப்படி ஒருத்தவங்க காலில் ஊந்து தான் நம்ம வேலை செஞ்சோம்னா அப்படிப்பட்ட வேலையே தேவையில்ல. அதனால் நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சாலே போதும். நம்ம நல்லபடியாக இருக்கலாம், யார்கிட்ட நம்ம மல்லிகிட்ட தேவையில்லை. ஊரில் எப்படி மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பிகளே தங்கச்சிகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக போடுற எல்லா வீடியோக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் நல்லா புசு புசுன்னு இருக்கும் பாருங்கள். ஏன் ரேஷன் அரிசி கலந்து தான் போடுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ரேஷன் அரிசியில் செய்ய மாட்டாங்க, அதுக்கு அந்த ஏற்ற பக்குவமாக நான் அதுக்கு ஒரு விளாகே போட்டுக்கிறேன் பாருங்கள். எப்படி பண்ணணும்னு விளாக் போட்டிருக்கிறேன். விளாக் போட்டு நீங்களும் பார்த்துட்டு அதேமாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. நல்லா சூப்பராக இருக்கும். காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க அடிதடிங்க. இவங்களை வச்சு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. கேட்குதுங்களா சவுண்டு? என்ன வேணும் உனக்கு? சரி கம்முன்னு உட்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. நம்ம வீட்டு கற்பூரவள்ளி செடி பாருங்கள், ஃபஸ்ட்டு செம்மையாக வளர்ந்துருந்துச்சு. அந்த மழை பெரிய மழை பெய்யுது பாருங்கள், நவம்பரா டிசம்பர் மாதம் தெரியல, அது ஃபுல்லாக உடச்சி விட்டோம். அதுக்கப்புறம் துளுத்து வந்தது, இது எப்படி இது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றும் கடவுள் துணை இருப்பார். எதை நினச்சி மனசை போட்டு குழப்பக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.